வணக்கம் டெக் தமிழாவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் சிம்பிள் வரும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துடும். நான் விஜய். நீங்கள் பார்த்துருக்கிறது வணக்கம் டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த நம்ம எதை போய் பார்க்கணும்னா டெராபைட் ஒரு கம்பெனிலேருந்து வயர்லெஸ் ஆப்டிக்கல் மவுஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் தான், நம்ம வயர்லெஸ் மவுஸ் தான். நம்ம வந்து இங்கே சாதாரண ஒயிட் மவுஸ் இருந்தாலே அது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த வயர்லெஸ் மவுஸ்லாம் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். வாங்க அந்த டெராபைட் வயர்லெஸ் ஆப்டிக்கல் மவுஸோட அன்பாக்சிங். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெராபைட்டு அந்த கம்பெனி வந்து அந்த ஆப்டிக்கல் மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. அப்படி கொஞ்சம் விட்டால் கண்டு. ஓ மை காட். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் கவரை வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா சேஃபாக கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டெராபைட் ஸ்லீக் ஆப்டிக்கல் மவுஸ். இதாங்க இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு ஓரமாக வச்சுருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்டிக்கல் மவுஸ் இருக்குது. இந்த காலத்துக்கு ஓரத்தில் வச்சுருவோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சரசரட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே அதையும் பிடிச்சிருவோம். பின்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்போர்ட் ஆகுது வந்து இருங்க கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அப்புறம் மேக்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. நானோ ரேசிங் போட்டிருக்கு. சிக்னல் பார்த்தீங்கன்னா 2.4G சிக்னல் கொடுத்துருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பிரிக்கிறது? ஓ பார்த்தீங்கன்னா இது நல்லா பேக்கேஜிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் அது. ஆனால் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. மவுஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கையில் இவ்வளோ தான் இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. இது வந்து நான் ஃபோனை தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன நானோ வயசு கொடுக்கவே இல்லை. ஓகே, இது என்ன மாடல் பேட்டரி தெரியுமா? AA பேட்டரி தான் போடணும். ஆடா நல்ல வேலை. இப்போ வந்து பேட்டரி செல் போட்டிங்கன்னா 2 AA தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நானோ ரேசியர் கொடுத்துருக்காங்க. சரி அங்கே பேட்டரி கூட எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு இதுக்கு AA பேட்டரி தான் போடணும்னு. எனக்கே தெரில. இது அன்பாக்சிங் பார்த்தேன், அதில் AA பேட்டரி தான் போட்டுருந்துச்சு. சரி வாங்க காய்ஸ், இது பேட்டரி கூட ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த சென்சர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், மாற்றுறது வேறு ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாதான். இது ரொம்ப சேஃபாக இது பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஓடிஜி மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் ஃபோன், இதுதான் ப்ரைமரி ஃபோன். இவங்க கொடுத்த அந்த நானோ ஃபோன் ஓடிஜி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இருங்க வருதான் பார்க்கலாம். ஓடியோ லூஸ் கனெக்ஷனில் இருக்குது அது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து வயர்லெஸ்களை கண்ட்ரோல் பண்ணுற இந்த வயர் உள்ள மவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காது. பாருங்கள், ரெட் கலர் ஆரோ மார்க் வேறு வந்துருச்சு. அன்பாக்சிங் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த
ஸ்லைட்டாக ஆப்டிக்கல் மவுஸ் அன்பாக்சிங் பண்ணிருப்பீங்க. ஸோ இதில் விலையை பார்த்தீங்கன்னா சுமார் 279 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அது உங்களுக்கு வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறேன், அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இது வந்து நான் வந்து ஃபோனுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா என்னோட செகண்டரி ஃபோன் வந்து டச்சோட கவர்க்கோட வந்து ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரோட இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் விட்டு நம்ம எங்கே எடுத்துக்க முடியாது. அதோட ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணலாம் கூட ஸ்மார்ட் டிவி பக்கத்துலேயே பார்த்துக்கணும். அதனால என்ன பண்ணுறது, அதான் அந்த மவுஸ் வச்சு நீங்கள் அந்த சின்ன யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயே ஸ்மார்ட் டிவி சொன்னாலே போதும், நீங்கள் எங்கே தான் ஆப்ரேட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அது வந்து ஒரே ஒரு அப்ளை பண்ணி தான் போடும். சரி, இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம பட்டன் கிளிக் பண்ணாவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.